அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க சசிகலாவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சசிகலாவிற்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. மேலும் வழக்கிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க சசிகலா உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? ஆனந்தி பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 1996 வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்ன, ஜேஜே டிவி, தற்போதைய ஜேடிவிக்கு முன்னதாக ஜேஜே டிவி ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஜேஜே டிவிக்கு வெளிநாட்டிலிருந்து உபகரணங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஜேஜே தொலைக்காட்சி முதல் குற்றவாளியாகவும், இரண்டாவது குற்றவாளியாக நிர்வாகி பாஸ்கரன், மூன்றாவது எதிரியாக தொலைக்காட்சி தலைவர் மற்றும் இயக்குநராக இருந்த சசிகலா என்று அந்த பட்டியலில் கூறப்பட்டிருந்தது. இவர்கள் மீதான வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த எதிரி பட்டியல் இந்த வழக்கிலிருந்து தன்னை முதல் எதிரியாக மாற்றியதை எதிர்த்து சசிகலா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதி ராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதாவது இந்த வழக்கு பட்டியலில் முதல் எதிரியாக மாற்றியதால் விசாரணை எந்த பாதிப்பு இல்லை என்று கூறி சசிகலாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அறிவித்தனர். அது மட்டுமல்லாமல் சசிகலா மீதான வழக்கு எழும்பூர் பொருளாதார குற்ற நீதிமன்றத்தில் கடந்த 1996 நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நீதிபதி வழக்கை விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.